வணக்கம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து எனர்ஜி. அது ஆக்சுவலாக நேற்று வந்து நான் எனர்ஜி பற்றி சொல்லியிருந்தேனே, இதில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. இன்றைக்கி வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து ஒரு புக்கில் வந்து படித்தேன். ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை சொல்கிறேன், சரிங்களா? எனர்ஜி அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ஆற்றல், அப்படி தானே? எனர்ஜினாலே தமிழில் வந்து ஆற்றல். ஆற்றல்ங்கிறது என்னென்னா கிராவிடேஷனல் ஃபீல்டும் குவாண்டம் ஃபீல்டும் வந்து சேர்ந்து ஒரு எஃபெக்ட் உருவாகும் போது அதில் வந்து ஒரு வேவ்ஸ் வருது. அதுதான் வந்து பாசிட்டிவ். அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், சரிங்களா? ரெண்டு விதமான எனர்ஜிஸும் வந்து வெளிப்படும். ஸோ அப்போ ஏன் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய உடல், மனம், உணர்ச்சி எல்லாத்துலேயுமே வந்து செயல்படும், சரிங்களா? ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது செயல்படும் போது அவனுக்கு பாதிப்பை வந்து உருவாக்கும். அவன் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எடுத்துட்டான் அப்படின்னாலே அவனுக்கு வந்து உடல், மனம், உணர்ச்சி எல்லாமே வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் மனம் வந்து மாற்றம் அடைய ஆரம்பிச்சிடும். உணர்ச்சிகள் வந்து ரொம்ப கீழ்த்தன்மையாக வந்து போயிடும். ஸோ அவன் சூழ்நிலை எல்லாமே ரொம்ப அசௌரியமாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவனுக்கு வந்து தொழில்களில் வந்து தேக்க நிலை, அப்புறம் உறவுகளில் சிக்கல், இப்படி பல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதுனால, சரிங்களா? ஓகே, இப்போ ஆன்மீகத்துக்கும் இந்த எதிர்மறை ஆற்றலுக்கும், அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் வந்து முன்னேறி வரும்போது, அதாவது இப்போ ஆன்மீக பாதையில் வந்து போகிறாங்க நிறைய பேர் வந்து முன்னேறி வரும்போது திடீர்னு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நெகட்டிவ் எனர்ஜிஸ்குள்ளே வந்து போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் வந்து அந்த ஆன்மீக பயணத்தில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கும் போது சில சித்திகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சித்திகள் மேலே ஆர்வம் கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்குள்ளே போய் மூழ்கிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு விதமான அதுக்கப்புறம் தேக்க நிலை உருவாயிரும். இப்போ இது வந்து முதல்ல வந்து உயர்ந்த தன்மைக்கு போயிட்டே இருக்கும். இவன் வந்து ஆன்மீகத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவனோட ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப அழகாக போயிட்டே இருக்கும். அப்புறம் சித்திகள்லாம் கிடைக்கும். இது வந்து ஒரு விதமான டெஸ்ட்டு. இவன் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கடக்காமல் அதிலே வந்து தங்கிட்டான் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவன் வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் பயணப்படுறவங்க ஒரு காலகட்டம் வரும்போது பல சித்திகளை அவங்க கை கூடுனதுக்கப்புறம் அந்த சித்திகள் வந்து அவனுக்கு வைக்கிற பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அதை கடக்காமல் அதிலே வந்து தேங்கி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி தேங்கி நின்றுட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்குள்ளே வந்து போயிடுவான், அந்த சித்திக்கு மேலே ஆசைப்பட்டு, சரிங்களா? ஸோ எதுனா வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜிஸ். அதுக்கப்புறம் தான் இறுதியாக தான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு துன்பத்தையும் வேதனையும் வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா, மாயம், மந்திரம், தந்திரம், அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசியம், சூனியம், செய்வினை போன்ற நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்குள்ளே வந்து இவங்க இருந்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை, எல்லா தீய குணங்களும் வந்து இதனால் வந்து கிடச்சிருது. ஸோ ஏன் வந்து இவங்க வந்து இப்படி செய்கிறாங்க? ஏன் வந்து ஒரு ஆன்மீக சாதகன் வந்து ஒரு காலகட்டம் வரும்போது இப்படி மாறிடுதான் அப்படின்னா, அவனோட கோபம், அதாவது சில நேரங்களில் ஒருத்தன் வந்து மேலே போயிட்டான், ஒருத்தன் வந்து கீழே இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவனை பார்த்து கோபம், இல்லை ஆசை, பேராசை, பொறாமை போன்ற தீய குணங்கள் வந்து அவனுக்கு வரும்போது அவன் என்ன பண்ணியிருந்தான்னா, ஷார்ட் ரூட்டில் போய் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வசியம், சூனியம், செய்வினை அப்படிங்கிற இதுக்கு போய் வந்து அவன் போயிருந்தான். ஃபஸ்ட்டு வந்து அது ரொம்ப ஹாப்பி கொடுக்குது. ஏன் அப்படின்னா, டக்குன்னு இவன் நினச்ச மாதிரி இவன் கோபத்துக்கு அது ஒரு தீனி போட்டுரும். அடுத்தவனை வந்து நாஸ்தி பண்ணி, அடுத்தவனை வந்து கெடுத்து இவன் என்ன பண்ணுவான்னா, அவன் கோபத்துக்கு வந்து தீனி போட்டுக்குவான். ஆசை வந்து அடையிறாப்பில் தெரியும், ஆனால் இறுதியாக அவங்களே அது வந்து பாதிப்படையும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. யாருமே வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜை வந்து நினைக்காம, அதுக்கு பயப்படாமல் இவங்க செய்கிற செயல்னால், இவங்களுக்கு இருக்கிற ஆசைனால், கோபத்தினால, பொறாமை குணத்தினால இவங்க வந்து சிக்கி இறுதியாக ரொம்ப சின்ன பின்னமாகி விடுவாங்க, சரிங்களா? ஸோ நெகட்டிவ் ஆற்றல் அப்படின்னு சொல்லும் போது இது செயல்படுமா அப்படின்னு கேட்டால், ஏன் வந்து நெகட்டிவ் ஆற்றல் செயல்படுது அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக வந்து
பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நம்ம உணர்றது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியும் நிச்சயமாக இருக்குது. சரிங்களா? இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா ஸ்ட்ராங் மைண்ட் வேணும், அவ்வளோதான். இது இது வீக் மைண்டாக நீங்கள் எப்போ வந்து வீக் மைண்ட் ஆயிட்டீங்களோ அந்த நேரத்தில் வந்து பயம் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கனாலே இந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே போய் உங்களை வந்து ஆட்டுவிக்கும். இதுதான் வந்து இதோடைய ரொம்ப பெரிய இது. நான் ஏற்கனவே அதான் சொன்னல, இந்த பயம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வந்துடும். அந்த வந்ததுனால நம்மளோட மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆயிரும். சரிங்களா? ஸோ வீக் மைண்டாக இருந்தால் தான் வந்து இது பிரச்சனை. ஸோ நீங்கள் முக்கியமாக என்னென்னா பயம் படக்கூடாது, ஸ்ட்ராங் மைண்டாக இருந்தாலே இந்த நெகட்டிவ் இதிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஆன்மீகத்தில் மட்டுமா இல்லை ஆன்மீகத்தில் இல்லாதவங்களுக்கும்னா எல்லாமே வந்து இருக்குதா, எல்லாத்துக்கும் வந்து இது வந்து அட்டாக் பண்ணும். பட் ஆன்மீகம் அல்லாதவனுக்கு வந்து ரொம்ப வந்து உணர்ச்சிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அவன் வந்து மாய தோற்றம், மாய எண்ணம், மாய காட்சி, ஹாலுசினேஷன், டெம்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அவன் இருந்து உண்மைத்தன்மையை வந்து உணர வந்து தவறினவொன்னே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து அந்த மனம் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ்குள்ளே வந்து அவனுக்கு எளிதாக வந்து போயிடும். இப்போ ஆன்மீக பயிற்சியோ இல்லை நல்லா உயர்ந்த இப்போ ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாய தோற்றம் இதெல்லாம் வந்து அவங்களால வந்து பிரிக்க முடியும். எது வந்து இவங்களை வந்து தவறாக இருக்குது, ஏன்னா இது தெரியாது. இது வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போது இது ரெட்டை சுடருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எனர்ஜி மூலமாக தான் நம்மளோட ப்ராசஸே வந்து ரொம்ப நடக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது பாசிட்டிவ் எனர்ஜியாக நெகட்டிவ் எனர்ஜியாக நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது மாயை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங் மைண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பிரித்து அறிய முடியும். சரிங்களா? ஸோ அப்போது ஆன்மீக தன்மையில் இருக்கிறவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பான். அதனால தான் அவனுக்கு வந்து ஏதாவது இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஏதாவது லைட்டாக வந்து அவனை டச் பண்ணுற மாதிரி இருந்தாலே அவன் வந்து சுதாரிச்சுக்கிட்டு அதிலேருந்து வெளியே வந்துடுவான் மாய தோற்றத்துலேருந்து. அதனால தான் நான் சொல்கிறேன் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போங்க. ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு தக்கன இருக்கிறவங்க நெகட்டிவாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க. ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சியை வந்து ஜாஸ்தி பண்ண இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ் பீப்புளுக்கு வந்து அவங்களோட மாய தோற்றம் வந்து விலகிரும். ஸோ விலகினவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து புரிஞ்சுப்பீங்க. ஓ இவங்க நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அது மாயை, உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து கர்ம வினையினால் நடக்குமா அப்படின்னா ஆமாம், சில நேரங்களில் வந்து கர்ம வினைகள்னால நடக்கு அப்படின்னு சொல்கிறானாலும் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா பேராசை, பழிவாங்கும் தன்மை, பொறாமை இதுதான் நடக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப பேராசை கொண்டு அடுத்தவங்கள பழி வாங்கணும் எண்ணம், பொறாமை, இந்த ஒரே ரீசன் காண்டி தான் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை இவங்க பண்ண மீண்டும் மீண்டும் வந்து அவங்களுக்கு கர்ம பதிவுகள் வந்து அதிகரிச்சுட்டே போய் அவங்க ரொம்ப ரொம்ப கீழான தன்மைகளுக்கு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ இது இப்போ இல்லைனாலும் இவங்களுடைய தலைமுறையே வந்து இதனால் பாதிப்படையும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணால் நம்ம இதிலேருந்து மீளலாமா, பரிகாரம் எல்லாமே இருந்தாலும் நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது, எண்ணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தூய்மையாக இருந்துச்சுன்னா எதுவுமே வந்து உங்களை எதிர்மறை ஆற்றல் வந்து உங்களை அண்டவே முடியாது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ மந்திரத்தினால வந்து செய்கிறாங்க பல பேர். அவங்க வந்து எது எப்படின்னா மந்திரம்னாலே ஒரு ஃப்ரீக்வன்சி தான். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷனை வந்து இவங்க உண்டாக்கி அது மூலமாக சில மாற்றங்களை வந்து விளைவிச்சு இவங்க வந்து எதிர்வினையாக வந்து அதாவது நெகட்டிவாக வந்து இவங்க வந்து செயல்பட வைப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இப்படி பண்ணுனா அதாவது மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ அந்த வைப்ரேஷனை வந்து இவங்க மாற்றி அதை வந்து இவங்க வந்து எதிர்மறை தீ வந்து உண்டு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி வந்து ஆன்மீக வளர்ச்சி அடையவே மாட்டாங்க. மேலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து பாதிப்பல் வந்து உருவாகும். ஸோ நான் நிறைய வாட்டி அந்த பிளாக் தந்திரா பீப்புள் கிட்டத்தட்ட இது இப்போ என்னோடய ஜேர்னியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இதை வந்து நான் வந்து
ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன். அப்படி நான் ஆராய்ச்சி பண்ணுற மிகப்பெரிய டாபிக் என்னென்னா நார்சிசிஸ்ட்டு, எம்பத்து, அப்புறம் வந்து இந்த பிளாக் தந்த்ரா அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லாங் ப்ராசஸ். பிளாக் தந்த்ரா அப்படிங்கிறதுலாம் நான் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை எப்படி செயல்படுத்துகிறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படி அவங்க லிங்க் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இன்றைக்கி வந்து அதாவது இப்போது கொஞ்ச நாளாகவே அது எனக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஏமே வந்து இந்த மாதிரி பிளாக் தந்த்ராவை ஃபுல்லும் முறியடித்து ஒயிட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது சக்ஸஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து இதை மாதிரி செயல்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இதோட வந்து அதை வந்து முடிச்சுக்கிட்டால் வந்து உங்களுக்கு நல்லது, உங்களுடைய வருங்கால ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளடக்கி போவீங்க நீங்கள், அவ்வளோதான். ஏன்னா அதுதான் வந்து இப்போது ஏன் அப்படின்னா ஒரு இறை தன்மை வந்து வரும்போது ஆக்சுவலாக நான் வந்து அன்னை வாராகி தான் எனக்கு இதை பற்றி வந்து அவள் தான் வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்துகிறா. ஏன் அப்படின்னா ஒரு இன்ட்யூஷன்ஸ்னால், தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு ரீசன்ஸ்னால். ஸோ அன்னை வந்து எனக்காக வந்து அவள் வந்து தெரியப்படுத்தும் போதே வந்து தெரியப்படுத்தியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் உண்டு அப்படின்னா. ஏன் அப்படின்னா அன்னை வாராகி தண்டனாதான். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, கெட்ட செயல்களுக்காண்டி உங்களுடைய மந்திரத்தையோ இல்லை வந்து ஏதோ சக்திகளையோ நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தினீங்க அப்படின்னா அதனோட விளைவுகள் ரொம்ப 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 ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா நான் பல தடவை சொன்னது தான், ஒரு யுக மாற்றத்துக்கான வர்றதுக்கான ஒரு ரீசன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருந்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இறை வந்து உங்களுக்கு நிறையா கொடுக்குற காலகட்டம். அதே போல் எந்த அளவுக்கு தவறுதலாக நீங்கள் வந்து இருந்தீங்கனாலும் திருப்பி அடிக்கிற காலமும் இதுதான். ரெண்டுமே இருக்கிற காலகட்டம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. பிளாக் தந்த்ரா எல்லாமே போச்சு, இனி எல்லாமே ஒயிட்டு தான். நற்காரியங்களுக்கு மட்டும்தான் வந்து இதை செயல்படுத்தணும். யாராவது தப்பான ஒரு ஆசை, பேராசை, கோபம், பழிவாங்கல் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த தந்த்ராவை வந்து உபயோகப்படுத்தினாங்கன்னா, இன்றைக்கு சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி பஞ்சமி, நீங்கள் நல்லா நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். யாராவது இதில் பாதிப்படைஞ்சிருந்தீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறவங்க, இதனால் யாராவது பாதிப்படைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அமைதியாக இருந்து ஒரு 3 months நீங்கள் வந்து அம்மாவை மட்டும் வேண்டிக்கிட்டு மட்டும் இருங்க. 3 மாதத்தில் எப்படி காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து எனக்கு இன்றைக்கி டவுன்லோட்ஸான ஒரு 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 சேனல். சரிங்களா? அதாவது ஒரு காமன் மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யாராவது இந்த செய்வினை, சூனியம் இதனால் பாதிப்படைஞ்சு உடல்நிலையோ இல்லை உங்களுடைய பொருளாதார நிலையோ இல்லை ஏதோ ஒன்று ரீசன்னால் நீங்கள் வந்து குடும்பமாக நீங்கள் வந்து ஏதோ ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருக்கிறீங்க, என் வீடியோவை இப்போதே கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நார்மலாக அப்படியே இருங்க. ஒரு 3 months மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அம்மாவே வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனைகள் வந்து கிடைக்கிற காலகட்டம். ஸோ அமைதியாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு யார் வந்து கெடுதல் செய்தாங்களோ அவள் திருப்பி அடிக்காமல் விடவே மாட்டாள். ஏன்னா அவள் தண்டனாதான். நான் திருப்பி அதை தான் சொல்கிறேன். அவள் முன்னே பணமோ பதவியோ அவள் பார்க்கவே மாட்டாள். உள்ள தூய்மையை மட்டும்தான் பார்க்கக்கூடிய அன்னை. சரிங்களா? ஸோ பஞ்சமிங்கிறதுனால இன்றைக்கி அன்னையை பற்றி சொல்லிட்டு நான் வந்து முடிக்கிறேன். தேங்க்யூ.